வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ள நான் செல்வகுமாரசாமி அபிஷேகன். முதலில் தலைப்புச் செய்திகள். மே தினத்தில் அரசு தலைவர் வேட்பாளர் களமிறக்கும் அறிவிப்பை வெளியிடும் ரணில். எதிரணி பிரபலங்களையும் இணைக்க கடும் பிரியத்தனம். இலங்கையிலிருந்து ஐரோப்பாவிற்கு குழந்தைகளை கடத்திய தமிழர் கைது. தமிழர் தாயகத்தை சேர்ந்த குழந்தைகள் கடத்தப்பட்டதாக தகவல். யாழ் நாகை பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். சேவைக்கான கப்பல் அந்தமானில் இருந்து நாகை பயணம். டெல்லி காங்கிரஸ் கட்சி தலைவரின் திடீர் பதவி விலகல். ஆம் ஆத்மியுடனான தொகுதி பங்கீட்டிற்கு எதிர்ப்பு. அமெரிக்கா ஐரோப்பாவில் தீவிரமடையும் காசா போர் எதிர்ப்பு போராட்டங்கள். பணைய கைதிகளை விடுவிக்கும் உடன்படிக்கையை கோரி இஸ்லாமியர்களும் போராட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பொன்றை மே தினத்தன்று வெளியிடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே தினத்தை அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கான களமாக மாற்றியமைக்கும் முயற்சிகளை ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பு மர்தானையில் எதிர்வரும் 1ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறும் மே தின கூட்டத்தில் பங்கேற்குமாறு பல அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் எதிர்க்கட்சியில் உள்ள முக்கிய உறுப்பினர்களும் பங்கேற்பார்கள் என அந்த கட்சி கூறியுள்ளது. இந்த நிலையில் மேதின கூட்டத்தில் சுமார் 50,000க்கும் அதிகமான மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் சில்லறை அங்கத்தவராக தாம் மாறியுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் விஜயமணி சாய்சா தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் எதிர்த்தரப்பில் உள்ள உறுப்பினர்கள் இணைந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். கேகாலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் மாநாட்டில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே விஜித் விஜயமணி சொய்சா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருந்தாலும் தற்போது வரை தாம் ஓரம் கட்டப்பட்டுள்ளதாகவும் சுயாதீனமான உறுப்பினராகவே செயற்படுவதாகவும் கூறியுள்ளார். இன்று வரை தமக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை எனவும் இதுவரை தொகுதி அமைப்பாளர் பதவியை வகிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தின் காங்கேசன்துறைக்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. இந்த பயண சேவைக்காக அந்தமானில் தயாரிக்கப்பட்ட கப்பல் எதிர்வரும் மே 10ஆம் தேதி நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு செல்ல உள்ளது. நாகப்பட்டினம் சிறு துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆரம்பித்து வைத்திருந்தார். எனினும் மக்களிடையே போதிய வரவேற்பு இல்லாததால் மழையை காரணம் காட்டி இந்த பயணிகள் கப்பல் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்தமானில் தயாரிக்கப்பட்ட சிவகங்கை என்ற கப்பல் எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கப்பலின் கீழ் தளத்தில் 133 இருக்கைகளும் மேல் தளத்தில் 25 இருக்கைகளும் உள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கீழ் தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியுடன் 5000ம், மேல் தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியுடன் 7000ம் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவையானது நாகையிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு காங்கேசன் துறையை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நாகையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒவ்வொரு பயணியும் தம்முடன் 20 கிலோ வீதம் 3 பொதிகளை எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலின் பயணச்சீட்டு விற்பனை முகவர் நிலையம் யாழ் மருத்துவமனை வீதியில் அமைய உள்ளதுடன் இணையத்திலும் பயணச்சீட்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் நசீர் அமகமட் நியமிக்கப்படவுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த மாகாணத்தின் ஆளுநராக இருக்கும் லக்ஷன் ஜாப்பா அபேவர்த்தன எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி முதல் தென் மாகாண ஆளுநராக பதவியேற்க உள்ளார். தென் மாகாண ஆளுநராக கடமையாற்றிய வெள்ளிக்கிழமை பதவி விலகியதை அடுத்து இந்த ஆளுநர் பதவி மாற்றம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையிலிருந்து மலேசியா ஊடாக ஐரோப்பாவிற்கு குழந்தைகளை கடத்தும் நடவடிக்கைகளுக்கு பிரதான உடந்தையாக செயற்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழரான இந்த சந்தேக நபர் கட்டுநாயக்காவில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்.
கொழும்பு தெகிவளியில் வசித்து வந்த 76 வயதான சந்தேக நபர் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து 17 குழந்தைகளை மலேசியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபரிடமிருந்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் ஆபத்து மதிப்பீட்டு பிரிவிற்கு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்செயலுக்பிட்டி உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் ஆபத்து மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரை உன்னிப்பாக கண்காணித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர் குறித்து மலேசிய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவிக்கவும் அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 25ஆம் தேதி தந்தையுடன் 14 வயது சிறுவனை மலேசியாவிற்கு அழைத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரை கைது செய்த கோலாலம்பூர் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளனர். இதன்படி நேற்று காலை 9:30 மணிக்கு மலேசியாவின் கோலாலம்பூரில் ஏர் ஏசியாவின் AK-47 இலக்க விமானம் மூலம் சந்தேக நபர் உள்ளிட்ட மூவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தனர். இதனையடுத்து விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு திணைக்களத்தின் ஆபத்து மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சந்தேக நபரால் கடத்திச் செல்லப்பட்டதாக நம்பப்படும் 17 பேரில் 13 சிறுவர்களின் தகவல்கள் குடிவரவு திணைக்கள பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குழந்தைகளில் 8 பேர் யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் 5 பேர் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழந்தைகள் மலேசியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு மலேசிய குழந்தைகளாக தேவையான ஆவணங்களை தயாரித்து பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிற்கு கடத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மேய்ச்சத்தரை பிரச்சினைக்கு பிரதான காரணம் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத்தன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் நிலப்பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எதிர்வரும் தேர்தல்களின் மூலம் மக்கள் சிறந்த பாடம் புகட்ட வேண்டும் என ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டில் இருந்து 22ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்கள் ஆளுநராக வர முதல் இந்த மாகாணத்தில் ஒரு ஆளுநர் இருந்தார், அனுராதா ஜெகம்பத்தன். அந்த ஆளுநர் செய்த சில விடயங்கள் இன்னொரு 10 வருடம் எடுத்தாலும் நாங்கள் திருப்பி மாற்ற முடியாத சில விடயங்களை செய்திருக்கிறோம். இந்த மாகாணத்திலே பல விடயங்களை, காணி சம்பந்தமான விடயங்கள், இன்று மயிலத்தமடு மாதவனியான சொல்லி மட்டக்களப்பிலே மேய்ச்சத்தரை பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது கிழக்கு மாகாண ஆளுநர், முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர். இவ்வாறான விடயங்கள் இன்னொரு 20 வருஷம் போனாலும் சில நேரங்களிலே அந்த மேய்ச்சத்தரை பிரச்சனைக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியாத ஒரு சூழல் வரலாம். அந்த நேரத்திலே நாங்கள் போயிட்டு கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி சொன்ன பொழுது சிரித்தார். அவர் சிரித்தார். எங்களுடைய மேய்ச்சத்தரையிலே அத்துமீறிய விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யறாங்க, இதை நிறுத்த வேண்டும், இது ஒரு ஹியூமன் எலிஃபன்ட் கான்ஃபிளிக்ட் வரும் சொல்லும் பொழுது கேட்டார் வேலி அடைக்க முடியாதா? அப்பவே சிரித்தனான், இவருக்கு இவ்வளவுதான் இருக்காரு, 6 லட்சம் மாடுகளுக்கு வேலி அடைக்க சொல்றாரு என்று சிரிச்சு போட்டு வந்தான். ஆனா கடைசியா அவரே இந்த நாடு முழுதும் சிரிக்க சிரிக்க அவரே தப்பி விட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்ப இந்த நாட்டிலே இனி வரும் 5 வருடங்களுக்குள்ளே எங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இல்லாமல் விட்டால், எங்களுடைய அனுசரணையோ ஆதரவோ இல்லாமல் ஒரு ஜனாதிபதியோ அரசாங்கம் அமையுமா இருந்தால் அடுத்த 5 வருடத்துக்குள்ளே நாங்கள் துளைக்க போற காணியும் மக்களையும் நாங்கள் ஒரு நாளுமே ஈடு செய்ய முடியாத ஒரு சூழல் அமையும். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் தொடர் எதிர்ப்புக்கு மத்தியில் OMB எனப்படும் காணாமலாக்கப்பட்டோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகள் காலத்தை இடித்தடிக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஏமாற்று நடவடிக்கை என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் OMB அலுவலகத்தின் செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றமை பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் விசனத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த மண்முனை வடக்கு மற்றும் வாழைச்சேனி ஆகிய பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 34 காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது கொழும்பிலிருந்து சென்ற காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மட்டக்களப்பு காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பிராந்திய கிளையில் வைத்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவது தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதனிடையே காணாமற் போனோரின் உறவினர்களிடம் சாட்சி விசாரணை தம்பலகாமம் பிரதேச செயலக மண்டபத்திலும் இடம்பெற்றுள்ளது. காணாமற் போன ஆக்கள் பற்றிய அலுவலகத்தின் முன்னிலையில் கடந்த யுத்த காலத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சாட்சியமளித்தனர்.
திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தம்பலகாமம், கந்தளாய், திருகோணமலை பட்டினமும், மொரவெவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 48 உறவுகளுக்கு இந்த விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு காணாமற் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் முன்னிலையில் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றன. இதில் காணாமற் போனோர் அலுவலகத்தின் தவிசாளர், மன்னார், மட்டக்களப்பு, யாழ்ப்பாண பிராந்திய அலுவலக அதிகாரிகள், தம்பலகாமம் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலர் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.